வணக்கம் பரந்தாமன். வணக்கம் அண்ணா. நிறைய சுற்றுகளை கடந்து இன்றைக்கு உறவுகள் சுற்றுக்கு வந்திருக்கிறோம். யாரை பற்றி பேச போறீங்க? அத்தை. அத்தை அப்படிங்கிற ஒரு அழகான உறவு குறித்து பேசுகிற பரந்தாமனுக்கு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. சிறப்பா பேசுங்க, வாழ்த்துது. நன்றிங்க. அன்பிற்கினிய அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னை பொறுத்த வரையில் இவ்வுலகில் என் அன்னை தந்தை உறவுக்கு இணையாக, ஏன் சில நேரங்களில் அவர்களை காட்டிலும் நான் அதிகமாக மதிக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற, ஆச்சரியப்படுகின்ற, உயிரிலும் என் உணர்விலும் உன்னத உறவாய் உயர்வாக நான் நினைக்கின்ற உறவு அத்தை என்னும் அற்புத உறவைத்தான். சீர்சனத்துக்காக மாமனை கொண்டாடும் இவ்வுலகம் யாரோ ஒருத்தியாய் கூட அத்தையை கண்டு கொள்வதே இல்லை. செழிப்பாய் வளர்ந்திருக்கும் மரத்தில் பூக்களும் காய்களும் கனிகளுமே நம் கண்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் விளைவித்த வேரை பற்றிய நினைப்பே இருக்காது. மண்ணிற்குள் மறைந்திருக்கும் வேரின் உழைப்பும் தியாகமும் எப்போதுமே வெளியே தெரிவதில்லை. தன்னை யாரும் கண்டு கொள்ளவில்லையே என்ற கவலையும் அந்த வேருக்கு இருப்பதில்லை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் அத்தை வேறு ஒருத்தி இல்லை, அந்த வேரை போல் ஒருத்தி. என் அப்பாவிற்கு 5 வயது மூத்த அக்காவாக பிறந்தவர் பிரேமா அத்தை, தங்காயாக பிறந்தவர் மேகலா அத்தை. என் அப்பாவிற்கு அக்காவாக மட்டுமல்ல, தாயாகவும் என் குடும்பத்தை தாங்கியவர்தான் இன்று நான் அழைத்து வந்திருக்கின்ற பிரேமா அத்தை. என் பிரேமா அத்தை போல் உங்களுக்கும் அத்தை இருந்தால் உங்கள் தோளில் நீங்களே தட்டி கொள்ளுங்கள். உங்களுக்கு சாமி வரம் கொடுக்கவில்லை, அந்த சாமியை வரமாய் வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் தாய் தமிழ் பள்ளிக்கு அத்தை பள்ளி என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஏன் தெரியுமா? அங்கு மழலையர் வகுப்புகளில் படிக்கின்ற பிள்ளைகள் தங்களது பெண்ணாசிரியர் பெருமக்களை மிஸ் என்றோ, மேம் என்றோ, டீச்சர் என்றோ அழைப்பதில்லை, அத்தை என்றுதான் அன்போடு அழைக்கிறார்கள். காரணம் என்னவென்று பள்ளியின் நிறுவனர் குமணன் ஐயாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு அவர் இப்படி சொன்னாராம்: பெரும்பாலான குழந்தைகள் முதலாக உச்சரிக்கும் வார்த்தை இத்தை. தமிழ் சமூகங்களில் அத்தையின் பங்கு அளப்பரியது. எனவே பிள்ளைகள் ஆசிரியர்களை அம்மா என்றோ அக்கா என்றோ அழைப்பதை விட அத்தை என்று அழைப்பதில் மிக நெருக்கமாக, பாதுகாப்பாக, சுதந்திரமாக உணர்கிறார்கள் என்றாராம். அப்பாவளி அத்தைகள் மட்டுமல்ல, தாய்மாமன் மனைவிகளான அத்தைகளும் போற்றுதற்குரியவர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி வறுமையை மறைத்து கொண்டு பெருமையாக தாய்மாமன்களை நம் தமிழ் சமூகம் கொண்டாட காரணமே அந்த அத்தைகள் தானே. என்னை போல் இங்கிருக்கும் பலருக்கும் தாயின் மடியில் படுத்துறங்கும் முன்பே தாலாட்டு பாடி ஆட்டி தூங்க வைத்தபடி அத்தை மடியாகத்தான் இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் துடிதுடித்து போய் முந்தானையில் காசை முடிந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிற, மாவிளக்கு வைத்து மண்சோறு தின்கின்ற தன் பிள்ளைகளை விட தன் அண்ணன் தம்பி பிள்ளைகள் மேல் ஒரு படி மேலாக அன்பு செலுத்துகின்ற, அளவில்லாமல் அக்கறை காட்டுகின்ற, தன் பிள்ளைகளுக்கு எது வாங்கினாலும் தன் மருமக்க பிள்ளைகளுக்கு முதலில் வாங்குகின்ற உறவு அத்தையன்றி வேறு எது? என் பிரேமா அத்தை தன் தம்பி தங்கை படிப்பிற்காக தனது படிப்பை தியாகம் செய்தவர். தட்டாங்கள் விளையாட வேண்டிய 7 வயதில் சாந்தி சட்டில் கல் சுமந்தவர் என் அத்தை. அன்று முதல் இன்று வரை தினக்கூலியாய் உழைத்து சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் சின்னதொரு இடம் வாங்கி சிறியதொரு வீடும் கட்டியுள்ளார். தனது மகனை பொறியியல் கல்லூரியிலும் தனது மகளை கலைக்கல்லூரியிலும் படிக்க வைத்து பிள்ளைகளின் கனவை நனவாக்கியுள்ளார். அருப்புக்கோட்டை பஞ்சுமில்லில் தினம் உழைத்து நூலாகி போன என் இரும்புக்கோட்டை என் அத்தையை தவிர வேறு யாரை நான் உழைப்பிற்கு உதாரணம் காட்ட முடியும்? நான் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தாலும் எனக்கு வேண்டியதை பார்த்து செய்கின்ற அவர் வாங்கி தருகின்ற பொருளுக்கும் விலை என்னவென்று நான் புரட்டி பார்ப்பதே இல்லை. அவர் வாங்கி தரும் பொருள் எதுவாயினும் அதற்கு விலை மதிப்பே இல்லை. ஒருமுறை விஷக்காய்ச்சலால் மதுரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த பொழுது விவரம் தெரிந்த என் அத்தை இரவு 1 மணிக்கு பதறியடித்து கதறிக்கொண்டு ஓடி வந்து அழுது புலம்பி எங்க குலசாமி அழகிமையா ஐயனாரிடம் நேர்ச்சையும் செலுத்தினார். நானும் குணமானேன். என் அப்பாவிற்கு மட்டுமல்ல, எனக்கும் தாயுமானவளான என் அத்தை என் குடும்பத்திற்கு கிடைத்த விலைமதிப்பில்லா சொத்து. அத்தை என்னும் அற்புத உறவு என் வாழ்வில் அன்றும் இன்றும் என்றும் அந்த ஆண்டவன் தந்த வரமான வரவு. எத்தனை பிறவிகள் இருந்தாலுமே அத்தனை பிறவிகளுமே என் அத்தைக்கு மகனாக அல்ல
மருமகனாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசியிருக்கிற பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. அத்தை அப்படிங்கிற உறவு குறித்து இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறீங்க. உங்கள் அத்தை இந்த மன்றத்துக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிடலாமா? கூப்பிடலாம்ண்ணா. பரந்தாமனுடைய அத்தையும் அவங்க அப்பாவையும் ஒரு கைத்தட்டலோடு இந்த மன்றத்திற்கு அழைக்கிறோம். வாங்க. பரந்தாமனுடைய அத்தை பிரேமா அத்தை அவர்களையும் அவங்களுடைய அப்பாவையும் இந்த மன்றத்திற்கு உற்சாகமாக வரவேற்கிறோம். ஒவ்வொரு சுற்றுலையுமே சிறப்பாக பேசி நடுவர்களின் பாராட்டை பெற்றிருக்கிற ஒரு போட்டியாளர் பரந்தாமன். இந்த சுற்றுல உங்களை பற்றி பேசியது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. எங்கள் தாத்தா ஒரு 8 பள்ளிக்கூட வாத்தியார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா படிக்கலை, நாங்களும் சரியாக ஸ்கூல் போகலை கஷ்ட வறுமையினால். என் மருமையை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த சங்கரா டிவிக்கு நன்றி சொல்லி பேசிக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் அவன் ரொம்ப பெரிய ஆளாக வரணும். நான் இத்தனை சுற்றுகளாக நீண்ட ஒரு பயணம், ஒவ்வொரு சுற்றுலையும் அவனுக்கு பக்கபலமாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இந்த வெற்றி பயணம் எப்படி இருந்தது? முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு சங்கரா டிவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவனுக்கு பேச்சு திறமை இருக்குன்றதை கண்டுபிடிச்சதை அவருடைய தமிழாசிரியர் ஸ்டீபன் மைக்கேல் ராஜ் அவர்களும் அவருடைய பள்ளி தாளாளர் சேவியர்தாஸ் ஐயா அவர்கள் தான் 6வதுக்கு அப்புறம் தான் அவனை சின்ன சின்ன பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிற வச்சு இன்றைக்கி இந்த மேடையில் ஐயா மதிப்பு மரியாதைக்குரிய ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் முன்னிலையிலையும் மதிப்புக்குரிய பாரதி ஐயா முன்னிலையிலையும் இன்றைக்கி வந்து அவன் இந்தளவுக்கு சிறப்பாக பேசி கொண்டு வந்துட்டுருக்கான். எங்கள் குடும்பம் மண்பாண்டம் செய்யக்கூடிய சின்ன தொழில் குடும்பம் தான். அதிலேருந்து எங்கள் ஐயா அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுடைய அப்பா 8 பள்ளிக்கூடத்து வாத்தியார் எழுத்தாணி வச்சு கற்றுக் கொடுத்தவர். அவர் சிறு வயதில் இறந்ததுனால அதுலேருந்து எங்களுக்கு இன்னை வரைக்கும் ஒரு முதல் பட்டதாரியோடு எங்கள் குடும்பத்தில் யாருமே ஆக முடியல. அக்காவாக இருக்கட்டும் 8வது வரைக்கும் படித்தாங்க, தங்கச்சி அப்படிதான், நான் 10வது வரைக்கும் படித்தேன். குடும்பம் சாப்பாட்டுக்கு குடும்பம் ரொம்ப தடுக்கிட்டதுனால நான் வெளி உலகம் போய் அப்படியே தெரிஞ்சு அப்படி இன்றைக்கும் பெரிய லெவலில் எல்லாம் இருந்தும் ஓடிட்டுருக்கு. அதனால் இது என்னுடைய மனசில் இருக்க ஆதங்கம் எல்லாத்தையும் என் மயம் பறந்தாமல் பெரிய லெவலில் வரணும்னு இந்த மன்றத்தில் வாழ்வோம் நல்லா கேட்டுக்கிறேன். ரொம்ப அழகா அவங்க வந்து ஒட்டுமொத்த நம்பிக்கையாக பரந்தாமனை தான் பார்க்குறாங்க. ரொம்ப அழகா உணர்வுபூர்வமான ஒரு தருணம். எங்க அத்தைக்கு நான் ஒரு gift கொடுக்கலாம்ன்ற. அவனுக்கு தங்கத்தை பரிசளித்த அத்தைக்கு அவன் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துடலாம். பரந்தாமன் அவனால இயன்ற ஒரு கை கடிகாரத்தை அவங்க அத்தைக்கு பரிசா கொடுத்துருக்கிறான். ஒரு உற்சாகமான கைத்தட்டல். சிறப்பாக பேசியிருக்கிற பரந்தாமனுக்கு என்ன மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். முதல்ல பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல்ல ஒரு பலத்த கைத்தட்டு. தயவுசெய்து இது வந்து பேச்சு மேடை. இங்கே சும்மா இப்படி வர்றது, இந்த கிஃப்ட்டு போடுறது, செயினை போடுறது, இதை பிரித்து காட்டுறது, இதெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு மருமகனுக்கு செயின் போட்டால் கரெக்டாக புளிப்பல்லோடு போடணும். வெறும் பல் இல்லாமல் போட்ட செயினை ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எந்த அத்தையாவது எந்த அப்பத்தாவாவது நடுவர் 2 பேருக்கு செயின் போட மாட்டாங்களா நினைக்கிறீங்க? செயின் போட முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் வயிற்றுக்கு பெல்ட்டு கூட தங்கத்தில் போடலாம், அது ஒன்றும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், எங்கேருந்து பயணப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு நாள் அவங்க வேலைக்கு போகாமல் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இங்கே வந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தங்கத்துக்கு தங்கம் போடுறோன்னு நாங்கள் பாருங்கள். உண்மையிலேயே ஆனால் இந்த மாதிரி மருமகன் கிடச்சா எல்லாத்தையும் போடுவாங்க செயின், அது வேறு விஷயம். அது அந்தந்த மருமகனை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாலும் கூட அந்த அத்தை முகம் 1000 செந்தாமலை மலர்களுக்கு சமமாக இருக்கிறது. நல்ல உறவுகளை பூக்கச் செய்த இந்த பேச்சு எக்ஸ்ட்ராடினரி. இன்றைக்கி இயல்பாகவே நல்லா பேசுவா, இன்றைக்கி சூப்பர் டூப்பர். இந்த குடும்பத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல கருணையை காட்டி விரைவில் அவர்களுடைய வறுமையை போக்கி
பரந்தாமன் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் செல்வ செழிப்பில் நீங்கள் கோடீஸ்வரர் என்கின்ற பெயரை எடுப்பதை விட அத்தையின் உள்ளம் கவர்ந்த மருமகன் என்கின்ற பெயரை எடுக்க வேண்டும். அத்தையும் நல்லா பார்த்துக்கணும், அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பரந்தாமன் உடைய பேச்சு நான் அதுவும் புதுசாக சொல்ல தேவையில்லை. அது எப்போதும் போல இன்றைக்கும் கூட வெகு சிறப்பாக இருந்தது. உன்னுடைய அத்தையிடம் உனக்கு இருக்கிற அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த பாச பிணைப்பு ரொம்ப அற்புதமாக உன்னுடைய பேச்சில் வெளிப்பட்டது. உன்னுடைய குடும்பத்தாருக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, உன்னுடைய இந்த திறமை நிச்சயம் உன்னை ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு பட்டதாரி ஆக்கும். வருங்காலத்தில் நீ பட்டம் போலவும் உயர்ந்து பறப்பாய், பரந்தாமனாகவும் இருப்பாய், நாளைக்கு சிறந்தாமனாகவும் இருப்பாய். நீ வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்கள் குடும்பத்தினுடைய நம்பிக்கை பரந்தாமன் அப்படிங்கிறத இவங்க ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த நம்பிக்கையை பரந்தாமன் நிச்சயமாக காப்பாற்றணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு 2 நடுவர்களுமே உங்களை உற்சாகமாக வாழ்த்தி இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு பரந்தாமன் போகணும். அன்றைக்கும் அத்தைக்கு பிடித்த மருமகனாகவே பரந்தாமன் இருக்கணும் அப்படிங்கிறத கைத்தட்டல் மூலமாக வாழ்த்துறோம். அடுத்தடுத்த சுற்றுகளில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.